பிப்ரவரி 17, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல். பார்த்தீங்களா? பலியானோர் எண்ணிக்கை 18 ஆக உயர்வு. ஜனாதிபதி பிரதமர் இரங்கல். See this picture மறுபடியும் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்ப மேளா நிகழ்ச்சிக்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து பிரயாக்ராஜ் நகருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருந்து நேற்று புறப்பட்ட சிறப்பு ரயிலில் இடம் பிடிக்க கடும் போட்டி ஏற்பட்டது. பயணிகள் முண்டியடித்து ரயிலில் ஏறிய காட்சி. அன்பானவர்களே, மை டியர் போர்வுட் பீப்புள்ஸ், வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, பாருங்க, நம்பிக்கை வேறு, நடைமுறை வேறு. ப்ராக்டிக்கல் லைஃப் மீன்ஸ் வாட்? ப்ராக்டிக்கல், யதார்த்தம். புரியுதுங்களா? ஆமாம், நம்பிக்கை என்பது நம்பிக்கை கல். ஆமாம், ஒரு கல் தான் இல்லையா? இட்ஸ் எ ஸ்டோன். அதில் கடவுள் இருக்கிறாருன்றது ஒரு நம்பிக்கை. அதே ஸ்டோன் நம்ம மேலே தலை மேலே உழுப்போது, பரவாயில்ல கடவுள் தானே உழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் எ ஸ்டோன். மேலே விழுந்தால் மண்டவோடையும் உடல் உடசிங்கி செத்து போயிடும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கும்பமேளா அது பிரயாக்ராஜ். அது ஆக்சுவலி நல்ல பேருங்க. அதுக்கு முன்னால் அலகாபாத். எஸ், நான் போயிருக்கேன். இப்போ இல்லை, நான் 2011 ஒரு தடவையும், அப்புறம் 2012, ஆமாம் 2011 2012 2 டைம்ஸ் நான் போயிருக்கேன். என் பிள்ளைக்கு திருத்தி கொடுக்கறதுக்காக நான் போயிருக்கேன். திரிவேணி சங்கமத்தில் கூட நான் அப்போ ஏதோ ஒரு இது சாதாரண இந்த 144 மேட்ரில் 144 என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? 144 சட்டை எதுக்குங்க போடுவாங்க? 144 சட்டை எதுக்கு போடுவாங்க? ஆமாம், ஒரு 3-4 பேர் 5 பேர் கூட்டமாக இருந்தால் 144 கலைஞ்சி போகணும்னு அர்த்தம். 144 வருடங்களுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ 50 கோடி பேரோ என்னமோவா. ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ பீப்பிள்ஸ். இப்போது ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, வாட்டர். அது நீங்கள் குடிச்சிட்டு எனக்கு கொடுத்தா நான் யோசிப்பேன் அதை வாங்கி குடிக்கிறதுக்கு. உறவுகள் வாங்கி குடிப்பாங்க, அது வேறு விஷயம். சரி, என்ன தான் இருந்தாலும் 50 கோடி பேர், 140 கோடி பேருன்றாங்க. 50 கோடி பேர் உண்மையாலுமே அங்கே போயிருக்காங்களா என்னன்றது தெரியல. அவ்வளோ பேர் செத்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்றது தெரியல. அது நீ சொல்ல மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வர்றேன், அது கொஞ்சம் கவனிங்க. பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங். ஆமாம், சிந்திக்க தெரிந்த மிருகம். புரியுதுங்களா? சிந்திக்க தெரிந்த மிருகம். என்னமோ ஆட்டையை போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், சந்திரனுக்கு எல்லாம் பூர்வம் வரும். அவ்வளோ பெரிய அறிவு, ஞானம், பகுத்தறிவு, கல்வி அறிவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போது வாட்டர் இருக்குங்க, ஒரு தண்ணியில் தண்ணியில் எழுதுனது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் எழுதுனதுன்னா என்ன? அது ஓடிடும். ஸோ அந்த மாதிரி தான் 50 கோடியா 50 கோடி பேர் குளிக்கிறாங்க. எவ்வளோ நோய்கள் இருக்குது, சிந்தித்து பாருங்கள். ஒரு கொரோனாவில் கூட்டமாக இருந்ததுனால எவ்வளோ பேர் இறந்தாங்க இல்லையா? ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு போலியான விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்றது நல்லா தெரியும். இதனால் ஏகப்பட்ட வருமானம், 3 லட்சம் கோடி ரூபா வருமானம் வந்திருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு. பட் எத்தனை உயிர் போயிடுச்சு பார்த்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்லேயே 18 பேர் செத்துருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு தெரியல. ஐ டெல் யூ, நான் 2 டைம்ஸ் நாங்கள் காசிக்கு போயிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காசியில் பல்லி கத்தாதுன்னு சொல்லுவாங்க. பல்லி ஏன் கத்தலை? செஞ்சுட்டு பாருங்கள், சயின்ஸாக யோசிச்சு பாருங்கள். பல்லி ஏன் கத்தலை? கருடன் வராதுன்னுவாங்க. கருடன் ஏன் வரல? போனால் நாற்றமே அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் போனால் நாற்றமே அடிக்கலை? ஏங்க, அந்த பணத்துக்கு மேலே அவன் லட்சக்கணக்கில் அந்த வாசனை திரவியங்களை ஊற்றுறான். சென்ட்டு கின்ட்டு, அது சந்தன கட்டை, அப்படி இப்படி ஒரு பணம். மனிதர் நாவல ஒரு நாளைக்கு 3000 பிணங்கள் எரிக்கப்படுதுன்னு சில
கருத்துக்கள் சொல்லுது. மணிகர்ணா, ஹர்ஷத்ரா என்ன இருக்குது, ஒரு 64 காத்து இருக்குது. 64 68 என்னமோ இருக்குது. நான் நிறைய போயிருக்கேன், வந்திருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இந்த 50 பணம் ஏறியும் அங்கே உட்காந்துருப்பேன். சில பணம் வெட்டிக்கும், சில பணம் வந்து ஏஞ்சி நிற்கும், ஒன்று கால் தூக்கும், ஒன்று கை தூக்கும். வா ஐயோ, இட் இஸ் ரெடிகுலஸ். அது பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அகோரியெல்லாம் எடுத்து துணுவானுங்க. அதெல்லாம் அகோரிஸ் தே ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்னமோ 16ஆம் நூற்றாண்டுலேயே வந்தான் போனால் அதில் நாகாக என்னமோ எத்தனையோ ரகம் இருக்குதுன்னு சொல்கிறான். பட் இட் இஸ் ஆல் ஸ்டூபிடிட்டி. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுதாங்க சொன்னேன், யதார்த்தம். இன்றைய வாழ்வு என்ன, இன்றைய நாகரிகம் என்ன, இன்றைய நாளை நம்ம எப்படி எடுத்து செல்ல போகிறோம் என்பது தான் முக்கியம். நான் கூட சில நேரங்களில் சரித்திரங்களை சாக்கடை அதை படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். சரித்திரத்தை ஊழ்க்கா மாதிரி தொட்டுக்கணுமே தவிர அதுலேயே வாழ்க்கையை கொண்டு போய் உள்ளே நுழைச்சிக்க கூடாது. இந்த மேடை பேச்சாளர்களெல்லாம் நான் திட்டுவேன். ஏங்க 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்களெல்லாம் பற்றி மேடையில் பேசிக்கிட்டீங்களே, உன் புள்ள காலையில் சாப்பிட்டுச்சா, என்ன பண்ணிச்சு, கஞ்சா குடிச்சிச்சா, தண்ணி குடிச்சிச்சா, இல்லை எந்த பொண்ணு கூடியா எந்த பொண்ணையாக இழுத்துன்னு ஓடிச்சா, இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு உன் பிள்ளைய இழுத்துட்டு போயிட்டானா, அதை பற்றி மேடையில் பேசுங்கன்னு. யதார்த்தம் எப்பவுமே வந்து அதுதான் சிறந்தது. புரியுதுங்களா? நடைமுறை வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். நம்பிக்கை என்பது அது வேறங்க. நம்பிக்கை என்பது வேற. சரி விடுங்க, அது அவர் கலாச்சாரம், அவருக்கு அவருடைய நம்பிக்கைகள் அவர்களை காப்பாற்றும். என்றாலும் ஒரு வாட்டரில் நம்ம எதையாவது நம்ம போட்டால் அது போயிடும், அப்படியே அடிச்சுன்னு போயிடும். கடலுக்கு போவோமோ இல்லை எங்கே காஞ்சி போவோமோ அவனுக்கு தெரியும். எத்தனையோ கிலோமீட்டர் போகுது. 3000 4000 கிலோமீட்டரெல்லாம் சில நதிகள் இருக்குது. ஃபாரின் அந்த பக்கம்லாம் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் போகுது. அது விட்டுருங்க. இது இந்த கங்கை நதி எவ்வளோ கிலோமீட்டர் போகுது யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் போய் கடலில் சேரும், அது வேறு விஷயம். பட் ஓடுற தண்ணி அதில் வந்து ஒன்றும் பெரிய ஆபத்து இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒன்று கிராஸ் பண்ணி தான் போகும். ஒரு அழுக்காகட்டும், ஒரு மலம் ஆகட்டும், வேறு ஏதோ ஒரு மிருகம் செத்து போய் கிடக்கட்டும், இல்லை மனுஷனே செத்து போய் கிடக்குறான், எல்லாம் உன்னை தாண்டி தான் போகுது. அப்போ நீ அந்த வந்து என்ன பண்ணி ஆகணும், சுவாசம் பண்ணி தான் ஆகணும். அந்த வைரஸை நீ சுவாசம் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த நோய் உனக்கு வந்து தான் ஆகும். ஏன்ப்பா அந்த அவ்வளோ பெரிய புனித நீராடல்னு சொல்கிறீங்க, அப்போ 50 கோடி பேர் பாவிகளா நான் கேட்குறேன். இப்போ கங்கையில் போய் நீராடினா பாவங்கள் போயிடும் சொல்கிறீங்க, அப்படி தானே? பாவத்தை கழிப்பதற்காக கங்கையில் குளிக்கப்படுது என்று தான் சொல்லுறீங்க, அப்படி தானே? நான் 2 தடவை குளிச்சிருக்கேன், 2 டைம்ஸ். 2011 ஒரு தடவை, 2012 ஒரு தடவை, 2 தடவை குளிச்சிருக்கேன். என்ன பெருசாக அப்படியே நான் வந்து இப்போ வந்து அப்படியே வானத்தில் வந்து அப்படியே நிலாவாகவும் அப்படியே வானத்தில் வந்து நட்சத்திரமாகவும் மாறி போயிட்டேன். அதே பிச்சைக்கார பையன் தான், அதே நோய் தான், அதே கஷ்டம்தான், அதே கவலை தான், அதே துன்பந்தான், அதே புரிதல் இல்லாதது தான். என்னையும் யாரும் புரிஞ்சிக்கல, நானும் யாரையும் புரிஞ்சிக்கல. ஸோ வாட், என்ன நடந்திருக்கு, என்ன முன்னேற்றம்? அதுக்காக நீ வந்து இந்த மாதிரி சாவறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது வந்து சூப்பர், வாவ், புனித நீராடல் அப்படிலாம் நம்மளால் பேச முடியாது. நீங்கள் பேசிங்க, அது உங்களுடைய விஷயம். பட் நான் உங்களுடைய மூட நம்பிக்கையிலே யாருக்கு நினைக்கிறேன், அவ்வளோதான். இன்று என்ன யதார்த்தம், என்ன ப்ராக்டிக்கல், என்ன நடைமுறை, என்ன நம்பிக்கை என்பது வேறுங்க. நம்பிக்கை சோறு போடாதுங்க. வேலைக்கு போகணுங்க, 10 ரூபாவது சம்பாதிக்கணுங்க. எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், டே ஜான், ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபாயாவது சம்பாதிடா அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 5 ருப்பீஸ், 5 ரூபாவாவது நீ சம்பாதிச்சுடுடா, ஏன்னா அப்படி நீ சம்பாதிக்கிறன்னா பிச்சைக்காரன் ஆகிடுவாடா அப்படி சொல்லுவார் எங்கள் அப்பா. எனக்கு சொல்லுவார். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. இப்போ எல்லாம் மாதா பிதா குரு உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. என் அப்பா அம்மா தான் எனக்கு கடவுள். நான் அவங்கள மட்டும்தான் வணங்குவேன், நான் வேறு யாரையுமே நான் வணங்க மாட்டேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஐ நெவர் பிலாங்ஸ் டு எனிபாடி. நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான், ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த மூட நம்பிக்கையை விட்டு விடுங்க. வள்ளி ஏங்க அங்கே வந்து சத்தம் போடுறது இல்லை, பயம். சத்தம் போட்டால் போய் பிடிச்சி தூண்டுவான். ஆமாங்க, மனுஷனையே தூண்டுறாங்க, பணத்தை தூண்டுறான், உயிரோடு இருந்தாலும் தூண்டுவான். பசிக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் நம்ம ஜெகத்தினை அழித்துன்னு சொல்கிறாருன்னு பாரதி சொல்லுவார். அந்த மாதிரி அகோரி திட்டு பசங்க. சும்மா அவனுக்கு இதில் வந்து ஒன்றும் டேலன்ஸு அதுக்கு எல்லாம் அக்கிஸுங்க. போலீஸால் தேடப்படுறவங்க என்ன பண்ணுவான்னாக்கா 3 வேளையும் சோறு கிடைக்கும் காசியில். அப்படி தான் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு டைமில் தப்பிக்கணுமே
அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே ஓடி வேண்டுது. அங்கே போயிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு முடியெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு மூஞ்சிலெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு போலீஸ்காரனே தேடி போனால் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. என்னடா இந்த மூஞ்சி பார்த்தா வேறு மாதிரி மூஞ்சி இருக்குது. இல்லை இல்லை நான் இவன் தேடி வரல. இப்படியே அவன் காலம் அப்படியே 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சோறு கிடைக்குது இல்லைப்பா. பத்தாக்குறைக்கு மாமிசம் கிடைக்குது, மனித மாமிசம். எவன் வேணான்னு சொல்லுவான், எவன் வேணான்னு சொல்லுவான் சொல்லு. ஆல் திஸ் ஸ்டூபிடிட்டி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை நம்ம எங்கேயோ சந்திரனில் நம்ம ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. என்னது ஸ்பேஸ் எக்ஸா, எலான் மஸ்க் சூரியனை ஓட்டு போட்டுட்டு அந்தாண்ட போகலாமா பார்க்குறாங்க. உலகம் வெப்பமயம் ஆகிப்போச்சு. கடல் வந்து ஊருக்குள்ளே வரப்போகுது. பேரிடர்கள் பெருசு பெருசாக வந்துன்னு இருக்குது. சப்போஸ் அந்த 50 கோடி பேர் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு சுனாமி வந்தால் என்ன ஆகிடும்? இல்லை ஒரு நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? இல்லை வேறு ஏதோ பெரிய ஆபத்துக்கள் வந்து விட்டால் என்ன ஆகிடும்? அத்தனை பேரும் குட்டிச்சவராக கொய்தோன்னு கத்திட்டு போக வேண்டியதுதான். என்னமோ சொல்லுவாங்க, ராம் என்னமோ சொல்லுவாங்க, அப்படி தான் போகுது. இதெல்லாம் ஸ்டூபிடிட்டி, இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது 18 உயிர்கள் போயிருக்கிறது. இப்பொழுது அங்கே எத்தனை உயிர்கள் போயிருக்குதுன்னு உண்மையான நியூஸ் அவனும் சொல்ல மாட்டான். ஏவனும் ஆமாம். இந்த ப்ரைம் மீடியாஸா ப்ரைம் மீடியாஸஸ் ப்ரைம் அது என்னமோ சொல்லுவானுங்களே, கவர்மெண்ட்டே சில சேனல்ஸ்லாம் நடத்துமே. ஆமாம், அதெல்லாம் அவங்கள பற்றி தான் பேசிக்கும், அவங்களை பற்றி புகழ் பாடி கொண்டு இருக்கும். ஆமாம், சீசர் சொல்லுவான் நம்மளை பற்றி நம்ம தான் யார் பேசிக்கணும், வேறு எவனும் பேச மாட்டான். யார் சீசர் இல்லை, கிளியோபாட்ரா புருஷன், ரோமானிய மன்னன் அந்த காலத்தில், ஜீசஸ் காலத்தில். ஆமாம், நம்மை பற்றி நாமே தான் புகழ்ந்து பேசிக்கொள்ள வேண்டும். நம் திறமைகளையும் நம் டேலண்ட்டுகளையும் ஊராம் பேச மாட்டான். வேறு எவனும் நம்மளை புகழ்ந்து பேச மாட்டான். நம்மளே தாமே புகழ்ந்து கொள்ள வேண்டும். டேலண்ட், நான் இதில் வல்லவன் என்று சொல், நான் கிஸ் அடிக்கிறது வல்லவன் என்று சொல், எப்படியே அதில் வல்லவன் என்று சொல். இதெல்லாம் தவறுகள் மக்கள், இதெல்லாம் தவறு. ஸோ நான் சொல்ல வருவேன். ஸோ இப்போ கருடன் ஏன் அங்கே வரமாட்டேங்குது? நீ கிலோ கணக்கில் நெய்யை ஊற்றுறப்பா, அதில் சென்ட்டு ஊற்றுறப்பா, சந்தன மரத்தில் எழுக்கிறப்பா, எப்படிப்பா நாரும்? சாமி, சயின்ஸ் என்ன சொல்லுது? எப்பா ஒரு நாளைக்கு எல்லாம் 64 காது எங்கே பார்த்தாலும் ஓகே பணத்தை எரிக்கிறாங்க. சில எரிக்கிறது இல்லை. கிராமத்துலலாம் என்ன தெரியுமா பண்ணுறான்? செத்து போயிட்டா எவனுக்கும் தெரியாமல் நைஸாக அப்படியே வந்து ஒரு கோணியில் இதில் சுற்றி அந்த பாடையில் வச்சு, இல்லை பாடை கூட இல்லாமல் அப்படியே கங்கையில் இறக்கி விட்டுறான். கங்கை என்ன ஒரு 2 கிலோமீட்டராக இருக்குது. அது எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குது. எத்தனையோ ஊருக்குள்ளே எவ்வளோ கிராமங்கள் இருக்குது. அப்படியே இழுத்து விட்டுருவானுங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் இன்னொருத்தன் சொல்லி நான் சொல்லலை, நான் பார்த்ததை நான் சொல்லுகிறேன். ஆமாம், சென்ட்டு அப்படியே ஊற்றுவானுங்க. அப்படியே நெய்யும் பா. ஐயோ, இது 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸோ என்னமோ. அந்த டிஸ்டன்ஸ்லாம் அங்கே சத்தம் எல்லாரையும் அங்கே தான் எடுத்துன்னு வருவானுங்க. அதை கேட்டால் புண்ணியணுவான். ஆமாம், அப்படியே நேரடியாக அப்படியே அவர் போயிடுவார். ரஷ்யன்னு கிட்ட கஞ்சா குடிக்கிறவங்ககிட்ட போயிடுவான். என்ன கருமை அளவோ, சரி விட்டுரு. ஏதோ எல்லோரும் சொன்னாங்களேன்ட்டு நானும் போனதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்தது. ஆமாம், அது சொன்னாங்க. அப்படியே நேராக சொர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு என்னமோ சிவன்கிட்ட போய் என்னமோ ஆகிடுவாங்கன்ட்டு சரி போனேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அந்த குளூரில் நான் சொல்கிறது எப்போ 2011 2012 இப்போ இல்லை. அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் ஏதோ அவங்கெல்லாம் சுத்தப்படுத்திருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போகல, பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்பிக்கை வேறு, நடைமுறை வேறு. வீட்டுக்குள்ளே நான் செத்து போயிட்டாக்க என்ன அப்படியே வந்து விட்டுருவாங்களா? புதைக்க மாட்டாங்களா? குளிப்பாட்ட மாட்டாங்களா? கேட்குறேன். இல்லை அப்படி காக்காய் போட்டுருவாங்களா? என்னையா உங்கள் லாஜிக்கு? உலகத்தில் எத்தனையோ வந்து கிறிஸ்துவம் இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான், இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான். 140 கோடி பேருன்றான். 140 கோடி 50 கோடி பேர் தங்குற இடமாயா அது? என்னையா அது உங்கள் கதை? அதில் அந்த அந்த கங்கா யமுனா, அது என்னது, கங்கா யமுனா சரஸ்வதி. ஆமாம், அந்த சரஸ்வதின்றது ஏதோ அடியில் போகுதுன்றான். நான் கண்ணால் கூட பார்க்கல. ஆமாம், எது இருக்கோ இல்லையோ அவங்களுக்கும் தெரியும். கங்கா யமுனா சரஸ்வதி ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். எத்தனையோ நதிகள் உலகத்தில்.
ஆமாம். எவ்வளோ உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் நதிகள் தான். இங்கே இருக்கிறது தான் அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது தான் ஜப்பானில் இருக்குது, ஜப்பானில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற கடல் தான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற சூரியன் தான் இங்கே இருக்குது. இதே பஞ்சபூதங்கள் தான் உலகம் பூரா சுற்றி நிற்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அமெரிக்காவிலையும் இந்த அஞ்சும் இருக்குது. ஜப்பான்லேயும் இருக்குது, ரஷ்யாவிலையும் இருக்குது, சுவிட்சர்லாண்ட்லேயும் இருக்குது, ரோம்லேயும் இருக்குது, கிரீஸ்லேயும் இருக்குது, அமிஞ்சி கரையிலையும் இருக்குது, நொச்சி குப்பத்துலேயும் இருக்குது, சுண்டக்கஞ்சி காசுற அந்த இடத்துல கூட இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கடல் ஓடிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல் 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 இந்த கடல் மாதிரி ஒரு மாதா இந்த உலகத்திலே கிடையாது. காலமாக கடல் மூலியமாக தான் எல்லாம் வந்தான். கடல் மூலியமாக தான் கொலம்பஸ் வந்தான். கடல் மூலியமாக தான் டச்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்த்துகீசியர்கள் வந்தார்கள். எல்லாம் அப்படி அந்த கடல் வழியாக தான் இங்கே வந்தான், அங்கே வந்தான், அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான், எதையோ கண்டுபிடிச்சான். 2000 வருஷம், 3000 வருஷம், 4000 வருஷம் எல்லாம் கடல் மூலியமாக, போட் மூலியமாக தான் அங்கங்கே வந்தான். இன்றைக்கும் அதே போட் மூலியமாக தான் வரான், அதே போட் மூலியமாக தான் போகிறான். அன்றைக்கெல்லாம் ஒரு தீவையும் கண்டுபிடிச்சான். இன்றைக்கி இந்த தீவுலேருந்து எப்படி கஞ்சாவை கடத்தலாம், எப்படி தங்கத்தை கடத்தலாம், எப்படி பெண்களை கடத்தலாம், இதே தான் நடக்குது. கடல் என்றும் காலங்காத்தால் இன்றைக்கி ஏதோ ஒரு கடற்கரையில் கள்ளத்தனமாக கஞ்சாவை ஏற்றிட்டு போயிருப்பான். மெக்சிகோக்கு அது போயிருக்கோம், இல்லை வேறு எங்கேயா போயிருக்கோம். செம்மரத்தை ஏற்றிட்டு போகிறான். எப்படி ஏற்றிட்டு போகிறான்? கடல் மூலியமாக தானே. ஸோ இந்த கடல் ரொம்ப சிறப்பு பெற்றது. இப்போ அது ரொம்ப கோவத்தில் இருக்குது. அது எவ்வளோ கழிவுகளை நீங்கள் போடுறீங்க. அது ஓட்டு சரி ஏதோ இந்த 11 கிலோமீட்டர் ஒரு இடம் இருக்கும். இந்த இதெல்லாம் ஃபெமுடா ட்ரையாங்கிள் தாண்டோன்னு ஒரு என்னமோ 11 கிலோமீட்டர். அந்த இடம் தான் ரொம்ப அதிக ஆழம் உள்ள இடம். அது உள்ள பல்லுயிர்கள் கலராக வித் லைட்ஸ் ஏகப்பட்ட மீன்கள், ஏகப்பட்ட பல்லுயிர்கள், இனம் தெரியாத பல்லுயிர்கள். அந்த ஆழத்துக்கு போகவே முடியாத மனிதர்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறார்கள். எல்லாம் வானத்தை, ஈழத்தை, அதை இதை என்ன எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணோம். இன்னும் கடல் உள்ளே போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணலை. அது உள்ளே இருக்கக்கூடிய எருமலைகள், குகைகள், இன்னும் சொல்லப்போனால் ஏலியன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறதாகவும் ஒரு கட்டுக்கதை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், தேவை இல்லாமல் ஏன் இறந்து போகிறீர்கள்? இறக்கிறதுக்கு தான்ப்பா நம்ம பிறந்தோம். சாவத்துக்கு தானே நம்ம பிறந்தோம். வாழறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். அதை எப்படியும் அதுவே வரப்போகுது. அதை அப்படியே யதார்த்தமாக அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு கட்டடம் காட்டுறேன், கப்பலை வாங்குகிறேன், ஆடி காரில் அவுத்து போட்டுட்டு தூங்குறேன். வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்குறீங்கள. அதுங்க படிப்பறிவு இல்லை, நல்ல உடைகள் இல்லை, நல்ல உணவு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, கர்ப்பப்பையிலேயே அது செத்து போகுது. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே ஓடிட்டு இருக்குது. ஏன் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வை உங்களால் வாழ முடியவில்லை? எப்பொழுதுமே கனவும் கற்பனைகளையும் பக்கத்து வீட்டுக்காரனை போலேயே வாழணும்னு நினைக்கிறீங்களே. அவன் அயோக்கியத்தனம் பண்ணி வாழறான். ஒரு 4-5 நாளைக்கு வாழ்வான். அப்புறம் அவனை போலீஸ் பிடிச்சின்னு போயிடுவாங்க. புரியுதா? எந்த ஒரு நல்லவனும் மிகப்பெரிய சந்தோஷமாலாம் வாழ முடியாது. காலம் பூரா அவன் நான் ஒன்று எழுதி வச்சுருப்பேன். அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. எப்படி? அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை துணையாக கொண்டு ஏன் உன்னால் வாழ முடியவில்லை? என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும், கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தான் ஆக வேண்டும். அந்த காலத்தில் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லலைங்க. யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படிலாம் வாழ்ந்தால் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவோம், எங்களுக்கு யாருமே சொல்லலைங்க. அதனால தாங்க நாங்கள் இந்த மாதிரி பாவிகளாக மாறிப்போனோம் என்று சொல்வார்கள். இப்பொழுதும் அப்படி தான், எல்லோரும் பாவிகளாக தான் இருக்கும்.
உலகத்தில் உள்ளவர் நான் முதற்கொண்டு எல்லோரும் பாவிகளாக தான் வாழுகிறோம். இப்படிப்பட்ட பாவக செயல்களை செய்யாமல் உலகத்தில் சமூகத்தில் எவராலும் வாழ முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சன்டேஜ் கம்மி பண்ணலாம் இல்லையா? 100% பாவிகளாக இருக்க வேண்டுமா? அதில் ஒரு 10% கம்மி பண்ணலாம், 20 கம்மி பண்ணலாம், 30 கம்மி பண்ணலாம், ஒரு 50% கூட கம்மி பண்ணலாம். பாதியமாக ஒரு ஒரு மிகப்பெரிய கருத்துக்கூடல் ஒன்று சொல்லுது. ஒரு மனிதன் என்பவன் பாதி மிருகம், கடவுள் பாதி மிருகம் பாதி. கமல் சார் ஒரு படத்தில் பாடுவார். உண்மையாலுமே ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கருத்து சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் ஆமாம், கடவுள் பாதி மிருகம் பாதி. அப்புறம் நீயே கடவுள், நீயே மிருகம், அப்புறம் என்னையா கும்பமேளாவில் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். 50 கோடி பேர்னா எவ்வளோ நோய்களை அந்த ஊரில் அவர்கள் தெளித்து இருக்கிறார்கள். எப்போ வைரஸ் எல்லாம் அப்படியே உடனே நேரடியாக ஒரு இடத்துக்கு போய்டாதுப்பா. அதுக்கு எங்கெங்கே இப்போ எனக்கு ஒரு வீடு பிடிச்சா அந்த வீட்டுக்குள்ளே நான் தங்கிடுவேன். எனக்கு ஒரு ஹோட்டல் பிடிச்சா அந்த ஹோட்டலில் நான் தங்கிடுவேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சா அந்த இடத்துல நான் தங்கிடுவேன். அப்படித்தானே 50 கோடி பேர் அந்த புனித நீராடாம்பா. புனித என்னப்பா 50 கோடி பாவிகள்னு சொல்லு. 50 கோடி பாவிகள் பாவத்தை கழுவுறதுக்காக அங்கே போயிருக்கான். அப்போ தினம் எத்தனை கோடி பாவிகள் போகிறான் அந்த புனித நீராடல் ஆகிறதுக்கு? தானம் போக வேண்டியது, பாவத்தை கழுவ வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, மறுபடியும் பாவத்தை கழுவ வேண்டியது. ரொம்ப பேர் 10 தடவைலாம் நான் போனங்கன்றான். அப்போ 10 தடவையும் பாவத்தை கழுவுறதுக்கு போனியா? 10 தடவையும் நீ கங்கையில் குளிச்சிருக்க, உன் பாவம் கழுவப்படவில்லையா? என்ன லாஜிக்? என்ன பேசுகிறீங்க சொல்லுங்கப்பா. ஏங்க நான் 10வது தடவைங்க காசிக்கு வந்திருக்குங்க. அப்போது இதுக்கு முன்னால் 9 தடவை உன் பாவம் கங்கையில் கழுவப்படவில்லையா? சரி, இப்போ 10வது தடவை பாவத்தை கழுவ வந்திருக்கிற, அடுத்த தடவை மறுவும் திருப்பியும் பாவத்தை கழுவ வருவியா? என்ன உங்கள் லாஜிக்? வாட் ஆர் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மேன் யுவர் பீப்புள்ஸ்? அட்லீஸ்ட் ஒரு கடுகு அளவு கூட சென்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒய் யூ பீப்புள்ஸ், ஆல் பீப்புள்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தான்ப்பா நான் சொல்கிறேன். எல்லோரும் படி தான் இருக்கிறீங்க. நாட் ஒன்லி திஸ். எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி கூட்டம், கும்பல், நோய், சோரி, சரங்கு, புண்ணு, கருமம், இழவு, தர்தனம், கருமாந்திரங்களே. என்னைக்கு தான் உங்களுக்கு அறிவு வரும்? இயற்கை உங்களெல்லாம் அழிச்சதுக்கப்புறமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்களேன். ஆமாம், ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தால் தான் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவான். 4 நாள் பேசுவான், அப்புறம் தூக்கி போட்டுருவான். இந்த சார் யார், அந்த சார், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஒரு 3 நாள் பேசுவான், 4ஆம் நாள் மறந்துடுவான். வாட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் மேன் யுவர் பீப்புள்ஸ்? வாட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் யுவர் பீப்புள்ஸ்? சரி, என்னமோ பாருங்கள், நம்பிக்கை என்பது வேறு, யதார்த்தம் ரொம்ப முக்கியம். புரியுதா? ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம், நடைமுறை தான் ரொம்ப முக்கியம். இன்று என்ன பண்ண வேண்டும்? சோறு இருக்குதா இல்லையா? வேலைக்கு போனால் காசு கொடுப்பானா அந்த ஓனரு? இல்லை ஆட்டையை போட்டுருவானா? ஐயோ, மனைவிக்கு உடம்பு முடியலையே, ஐயோ குழந்தைங்களுக்கு இன்னும் சோறு ரெடி பண்ணலையே, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுமே. இதுதான் ப்ராக்டிக்கல். நீ, உன் மனைவி, உன் குடும்பம் அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன? அதை இப்போ இந்த நிமிஷமே நீ செய்யணும்பா. நாளைக்கெல்லாம் செய்ய முடியாது, 4 மாதம் பொறுத்துலாம் செய்ய முடியாது, இப்போவே செய்யணும். ஆமாம், கோயிலுக்கு போகிறேன், மயிருக்கு போகிறேன், கோயில் வாசலில் பாடுறாள், ஆயிரக்கணக்கான பிச்சைக்காரன் உக்காந்துன்னு இருக்கிறான். அவனெல்லாம் காப்பாற்ற கடவுளை அவனை காப்பாற்ற போகுது. ஏன் இதோ இப்போ புனித நீராட போனாங்க, அவன் பாவிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த சாமி அவனை கொண்டுடுச்சா? சரி, புனித நீராடி கொண்டு இருக்கும்போதே எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. அவங்கள ஏன் அந்த சாமி காப்பாற்றலை? கொஞ்சமாவது திருந்துங்கப்பா. உங்கள் குழந்தைங்கள்லாம் பாவம்ப்பா. அதுங்களை வேறு பெற்று பிச்சை எடுக்க விட்டீங்க. நாளை அதோடைய வாழ்வு என்ன? நீ இன்றைக்கி வாடகை இல்லை, காசு இல்லை, மயிர் இல்லை, துணி இல்லை, எதுவுமே இல்லை, சோறு இல்லை, பிச்சை எடுக்கிற, திருடுற, ஆட்டை போடுற, அவன் கொடுக்குற பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் மானம் மரியாதை கிரியாதை எல்லாத்தையும் வித்துடுற. அவங்க குழந்தை நாளைக்கு என்ன பண்ணும்?
அதனுடைய குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ணும், அதனுடைய குழந்தைங்க நாளைக்கு என்ன பண்ணும், இப்படியே காலம் பூரா உன் குழந்தைகள் நடு ரோட்லேயும் தெருவிலையும் பிச்சை எடுக்க வேண்டியது தான் உன்னுடைய லட்சியமா? கொஞ்சமே நீ மாற மாட்டாயா? இயற்கை வந்து உன்னை அடி பின்னுனால் தான் மாறுவியா? அது எங்கே உன்னை விட போகுது? உன் உயிரை தின்புடும். இந்த இயற்கையெல்லாம் சும்மா இந்த மன்னிச்சு கிணிச்சு விடுறது, இந்த கவர்மெண்ட்டு மாதிரி இல்லை, அல்லக்கை கவர்மெண்ட்டு காசு கொடுத்துட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியா சரி போப்பா, ஒரு 20 வருஷம் நல்லா ஊர் சுற்று, நீ செத்து போனதுக்கப்புறம் நாங்கள் கேஸை வந்து நாங்கள் முடிச்சிடுறோம். அப்படி தான் இருக்கிறான் நீதிபதி, அப்படி தான் இருக்கிறான் வக்கீல். ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை பிடிக்கிறான், 3வது நாள் வெளியில் போடுறான், 20 வருஷம் பொறுத்துதாயா அவனுக்கு தீர்ப்பு. என்ன கருமம் பிடிச்ச ஊரியா இது? இது ஊரா இது? நாறுது, ஊர் இல்லைப்பா, நாறுது. பீனா வாடை அடிக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே நாத்தம், ஒரே கப்பு. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் நாய் செத்து கிடக்குது, பூனை செத்து கிடக்குது, எலி செத்து கிடக்குது, மலம் பத்தாக்குறைக்கு மாடுங்க ரோட்டில் மேயுது. மோட்டர் சைக்கிள் தவளோ பசங்கள்லாம் மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு போய் அடி பின்னுது. என்ன கருமம் போச்சு நாடுறா அந்த நாடு. சரி எப்படியோ போங்க. பட் நான் ஒன்றே கடைசியாக சொல்லிட்டு போகிறேன், என்ன பள்ளி கத்தாததுக்கு காரணம் வேறு. அகோரி பூச்சி தோண்டுவான், பள்ளி நிற்குது வா பூச்சி தோண்டுவான். கருடன் அங்கே வராமல் போனதுக்கு காரணம் என்ன? பின்னா வாசனை அங்கே இருந்தால் தானே கருடன் வரும், இல்லையா தனத்தெல்லாம் அகோரியே துண்ணுடுறான். அப்புறம் அதுக்கு எங்கேருந்து கருடனுக்கு எங்கே? கருடன் மீன்ஸ் வாட், கழுகு தானே? கழுகு தானே? கழுகு பிணம் தின்னுவது கழுகு, பிணத்தை அகோரி துண்ணுடுறான், அங்கே இருக்கிறவன் துண்ணுடுறான். அப்படி இருக்கும்போது கழுகுக்கான இங்கே என்னையா வேலை? அது கழுகு வரல, ரைட்டா? அப்புறம் வேறு என்னென்னமோ சொல்லுவானுங்க, ஏன்னா கர்மம் பிடிச்சிருங்க, இழவு பிடிச்சிருங்க. இப்போ புழு அந்த பூமியில் செத்து போயிடுச்சு. அப்போ செத்து போயிட்டா சிவன்கிட்ட போயிடுமா? ஏடா சிவன் அப்படி ஒரு அந்த புழுலாம் செத்து போயிட்டா கூப்பிட்டு ஜோபியில் வச்சுப்பானா? இல்லை புழு அந்த சிவன் தின்னுவானா? என்னடா சிவன் அன்புன்றீங்க, அன்பே சிவன்றீங்க, புழுவெல்லாம் வந்து என்ன கருமமோ இழவோ சனியனுங்க. எப்படியோ போங்க, எனக்கு தான் தொண்டை வலிக்குது. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், தாத்தா எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் அற்புத செல்லங்களே, பிள்ளை செல்வங்களே, இந்த உலகம் உங்களுது. இந்த உலகத்தை தோளில் வைத்து கொண்டு சுமக்க வேண்டியவர்கள் நீங்கள், காப்பாற்ற வேண்டியவர்கள் நீங்கள், பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்கள். இந்த உலகம் யாரை நம்பி இருக்கிறது? கிழப்பையன் தாத்தாவை நம்பி அல்ல, உன் அப்பா அம்மாவை நம்பி அல்ல. இந்த அரசாங்க அதிகாரிகள், அதிகாரத்துவம், திருட்டுத்தனம், ஏக்கிற புத்தி கொண்டவன், தேசத்தை நாசம் பண்ணுறவனை நம்பி அல்ல. என் செல்லங்களே, என் பிள்ளை செல்வங்களே, உங்களை நம்பி இந்த உலகத்தை மறுபடியும் வந்து புதுமை பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அதை பாலிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது சட்டங்கள் திட்டங்களை மாற்றி அமைப்பதாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக இந்த இயற்கை, இந்த சாமியா, இந்த பெருவெடிப்பு, பிக் பேங், அது இது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது, என்னமோ எதுவாக இருந்தாலும் அது உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. யூ ஒன்லி வாண்ட்ஸ் டு டேக் கேர் அபவுட் தட். இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்சபூதங்கள், இதை எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, பத்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நீங்கள் தான் உங்கள் தோளில் சுமந்து இந்த உலகை நல்வழிப்படுத்த வேண்டும். நன்றி தாத்தா. ஏதாவது கோபமாக தான் பேசுவேன். ஆமாம், உப்பு சப்பு இல்லாமல் பேசுகிறது தாத்தாவுக்கு பிடிக்காது. எனிவே, தேங்க்யூ. சென்னை, February 17, 2025 தினத்தந்தி. தலைப்பு செய்திகள். மும்மொழி கொள்கை அமல்படுத்தும் விவகாரம். மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். திமிராக பேசினால் தமிழர்கள் தனி குணத்தை காட்டுவார்கள். புனித நீராடிய மத்திய மந்திரிகள்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் மத்திய மந்திரிகள் நிதின் கட்காரி, தர்மேந்திர பிரதான் ஆகியோர் திருமேனி சங்கமத்தில் தங்களது குடும்பத்தினருடன் புனித நீராடினர். வடலூரில் லிப்டில் சிக்கி தவித்த விஷ்ணு பிரசாத் எம்பியை தீயணைப்பு வீரர்கள் மீட்ட காட்சி. கடலூர் லிப்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்பு. வாரணாசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு சென்ற தமிழக மாணவர்கள் காசி கோவில்களில் வழிபாடு, பாரதியார் வீட்டுக்கும் சென்று கலந்து உரையாடல். சென்னை இந்தி திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். ராணிப்பேட்டை திருமண பேனரை அகற்றிய போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி சாவு. கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பயணிகள் பலியான டெல்லி ரயில் நிலையத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டு உள்ளதை படத்தில் காணலாம். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலியானவரின் உறவினர்கள் டெல்லி ஆஸ்பத்திரியில் உள்ள பிணவரை முன்பு சோகத்துடன் இருந்த காட்சி. டெல்லி ரயில் நிலையத்தில் சிதறி கிடந்த பயணிகளின் உடைமைகள், ரயில்கள் புறப்படுவது பற்றிய தவறான அறிவிப்பே விபத்துக்கு காரணம், நேரில் பார்த்தவர்கள் பேட்டி. கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் ரயில்கள் இயக்கம், ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. விபத்து சம்பவத்துக்கு பின்னரும் டெல்லி ரயில் நிலையத்தில் நீடிக்கும் பயணிகள் கூட்டம். பதினெட்டு பயணிகள் பலியான சம்பவம், ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும், எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். அரசியல் வியூகம் அமைத்து தரும் வாடகை சாணக்கியர்கள். பிரசாந்த் கிஷோர், சுனில் கனுகோலு, ராபின் ஷர்மா, ஜான் ஆரோக்கியசாமி. பிரசாந்த் கிஷோர்
சுனில் கனுகோலு, ராபின் ஷர்மா, ஜான் ஆரோக்கியசாமி. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். இன்றைய கால அரசியலில் பரபரப்பாக பேசப்படுபவர்கள் இவர்கள்தான். இவர்கள் தரும் புள்ளி விவரங்கள் தான் அரசியல் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது என்ற கருத்து பரவலாக உள்ளது. நூற்றாண்டு கடந்த கட்சிகள் முதல் ஓராண்டை நிறைவு செய்த கட்சிகள் வரையிலும் ஆளும் கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் ஆள துடிக்கும் கட்சிகளும் தங்களது தேர்தல் உத்திகளை வகுப்பதற்கும் வெற்றிக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள். முதல் வெற்றியாக கருதும் கட்சிகள். முன்பெல்லாம் தேர்தல் வந்துவிட்டால் சுவர்களில் விளம்பரங்களுக்கு இடம் பிடிப்பது, தேர்தல் பணி மனைகளை அமைப்பது போன்ற ஆரம்ப கட்ட பணிகளை முடுக்கி விடுமாறு கட்சி தலைமை அறிவுறுத்தும். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, யார் யாரை சந்திக்க வேண்டும் என்று உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் கொடுக்கும் விவரங்கள் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகள் அவர்களை சந்தித்து பேசி முன்னமே ஆதரவுகளை திரட்டுவார்கள். ஆனால் இப்போது எல்லாம் அப்படி இல்லை. தேர்தல் வியூக வகுப்பாளர்களை ஒப்பந்தம் செய்வது தான் அரசியல் கட்சிகளின் முதல் வேலையாக இருக்கிறது. அதிலும் பிரபல வியூக நிறுவனங்களை யார் முதலில் ஒப்பந்தம் செய்வது என்ற போட்டியே அரசியல் கட்சிகளின் முதன்மை போட்டியாக இருக்கிறது. அவ்வாறு பிரபல நிறுவனங்களை ஒப்பந்தம் செய்துவிட்டால் அதையே தங்களது முதல் வெற்றியாக அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. அப்படி என்னதான் செய்கிறார்கள்? அது சரி, இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படி என்னதான் செய்து கொடுக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அது பற்றி பார்ப்போம். மன்னராட்சி காலத்தில் அவர்களுக்கு ஆலோசனை கூற ராஜகுரு என்று ஒருவர் இருப்பார். அவர் அனைத்து துறைகளிலும் வித்தகராக இருப்பார். போர் தந்திரம், சூழ்ச்சி, ஆட்சி முறை, பொருளாதாரம் போன்றவற்றில் அரசருக்கு அவரது ஆலோசனை முக்கியமாக இருக்கும். அந்த வகையில் நாம் அறிந்தவர்களில் சாணக்கிய மிகவும் பிரபலமானவர். யார்? சாணக்கியர் மிகவும் பிரபலமானவர். பல்துறை வித்தகராக இருந்த அவர் மௌரிய பேரரசை தோற்றுவிக்க மன்னர் சந்திரகுப்த மௌரியருக்கு உற்ற துணையாக இருந்தார். அவர் எழுதிய அரசியல் இலக்கணமான அர்த்த சாஸ்திரம் இன்றும் பேசு பொருளாக உள்ளது. அதனால்தான் அரசியலில் அத்தனை தந்திரங்களையும் தெரிந்த அரசியல்வாதிகளை அவர் சாணக்கியன் என்று அழைக்கிறோம். அதுபோன்றே தேர்தல் ஆலோசனைகளை இன்றைய காலத்துக்கு தகுந்தவாறு புள்ளி விவரங்களாக வகுப்பவர்கள்தான் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். இதற்காக இவர்கள் கோடிகளில் கட்டணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்களது முதலீடு என்பது நுட்பமான அறிவாற்றல் தான். இவர்கள் சர்வதேச அரசியலில் இருந்து உள்ளூர் அரசியல் வரை தெரிந்து வைத்து இருப்பார்கள். புள்ளி விவரங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டங்களில் உள்ள ஜாதிகள், அவர்களுக்கான தேவைகள், பிரச்சனைகள், மாநில மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்காளர்களை வயது வாரியாக பிரித்து அவர்கள் இதுவரை வாக்கு செலுத்தி வந்த விதம், அரசியல் கட்சிகள் பெற்று வந்த ஓட்டு சதவீதம், எதன் அடிப்படையில் கடந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார்கள் என்பன போன்ற பல்வேறு தரவுகளை அக்குவேறு ஆணி வேறாக அறிந்து வைத்து இருப்பார்கள். மேலும் தொகுதி வாரியாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ள செல்வாக்கு, அவர்களுக்கு எதிரான மனநிலை, கட்சி நிர்வாகிகளுக்கு மக்களிடம் எப்படிப்பட்ட பெயர் இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை தங்களது நிறுவன ஊழியர்கள் மூலம் திரட்டி வைத்து இருப்பார்கள். இதற்காக அவர்கள் பல்வேறு கிளை நிறுவனங்களை வைத்து இருப்பார்கள்.
அந்த நிறுவன ஊழியர்கள் மக்களுடன் இரண்டர கலந்து அவர்களது மனநிலையை, தொகுதிகளின் நிலவரத்தை அறிந்து தகவல்களை சேகரித்து புள்ளி விவரங்களாக கொடுத்து விடுவார்கள். தங்களை ஒப்பந்தம் செய்யும் அரசியல் கட்சியின் கடந்த கால பின்னணியை ஆய்வு செய்து அதற்கேற்ப தங்களது பணிகளை ஓராண்டு காலத்துக்கு முன்னரே தொடங்கி விடுவார்கள் இந்த வியூக வகுப்பாளர்கள். யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும், அவர் எப்படி பேச வேண்டும், எந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தப்பட்டு பேச வேண்டும், கட்சி தலைவர்கள் எப்படி உடை அணிய வேண்டும், பிரச்சார மேடை எப்படி இருக்க வேண்டும் என்பது உள்பட அனைத்தும் கட்சி தலைமைக்கு பரிந்துரை செய்வார்கள். அவர்கள் கொடுக்கும் ஒற்றை வாசகம் வாக்காளர்களை மிகவும் கவரும் வகையில் இருக்கும். அதையே திரும்ப திரும்ப பிரச்சாரங்களில் எதிரொலிக்க செய்வார்கள். இதன் மூலம் மக்களின் மனதில் குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பதிய வைப்பார்கள். தற்போதைய சூழலில் பிரசாந்த் கிஷோர்களில் கனுகோலு, ராபின் ஷர்மா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பிரபல வியூக வகுப்பாளர்களாக உள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்போது தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசகர்களாக உள்ளனர். மக்கள் கையில்தான் முடிவு. இவ்வாறு அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்தால் வெற்றி கிடைத்து விடுமா? சில வியூகங்கள் வெற்றியும் சில வியூகங்கள் தோல்வியிலும் முடிந்து உள்ளது. என்னதான் புள்ளி விவரங்கள் தரவுகள் வைத்து பிரச்சாரம் செய்தாலும் மக்களின் மனநிலையை முழுமையாக அறிய முடியாது. இறுதி எஜமானர்கள் அவர்கள்தான். கடைசி நேரத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுதான் ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்தும். பிரபலமாகியது எப்போது? அரசியலிலும் சரி, தேர்தலிலும் சரி, வியூக வகுப்பாளர்களாக இருப்பவர்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள்தான். ஆனால் மாறி வரும் அரசியல் சூழ்நிலையில் தேர்தலில் வியூக வகுப்பாளர்களும் தேவை என்றாகிவிட்டது. கடந்த 2012 ஆண்டு குஜராத் மாநில சட்டசபை தேர்தலில் பாஜனதாவுக்கு வியூக வகுப்பாளராக செயல்பட்டவர் பிரசாந்த் கிஷோர். அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜனதாவுக்கு உத்திகளை வகுத்து கொடுத்ததும் அவரே. அதன் பிறகுதான் தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனங்கள் பிரபலமாகின. அதன் பின்னர் தெற்கு வங்காளம், பீகார், ஆந்திர மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகளின் வெற்றிக்கு உதவியிருக்கிறார்கள். கடந்த 2016 ஆண்டு தமிழகத்தில் நடந்த தேர்தல்களிலும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களின் பங்கு குறிப்பிடத்தக்க வகையில் இருந்தது. 2021 ஆண்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் வருகை பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போதும் அவரது வருகை தமிழக அரசியலை பரபரப்பாகி உள்ளது. 100% வெற்றி சாத்தியமா? தேர்தல் வியூக வகுப்பாளர்களால் வகுத்து கொடுக்கும்படும் திட்டங்கள் 100% வெற்றியை தேடி தருமா என்ற கேள்விக்கு இருவேறு கருத்துக்களை அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் கூறுகிறார்கள். இது சாத்தியமாகாது என்று கூறுபவர்கள் இப்போதுதான் இவர்கள் பிரபலமாக உள்ளனர். முன்பெல்லாம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களோ அல்லது அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளோ தான் தேர்தலை சந்திப்பது தொடர்பான வியூகங்களை வகுத்து வெற்றியும் பெற்று வந்துள்ளனர். ஆனால் தற்போது தேர்தல் வியூக வகுப்பாளர்களான சாணக்கியர்களை ஒப்பந்தம் செய்து தேர்தலை சந்திக்கிறார்கள். தேர்தல் வியூக வகுப்பாளர்களின் உத்திகள் பல முறை தோல்வியும் அடைந்துள்ளதை கவனிக்க வேண்டும். வெற்றி பெறும் நிலையில் உள்ள கட்சிகளுக்கே பெரும்பாலும் அவர்கள் தங்களது பணிகளை செய்து கொடுப்பார்கள். அதே நேரம் அவர்களே ஒரு கட்சியை தொடங்கி தேர்தலை சந்தித்தால்
அதில் தோல்விதான் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. மக்களின் மன ஓட்டம் என்பது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. என்னதான் தாங்கள் விரும்பும் தலைவர் என்றாலும் அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கட்டாயம் அதை செய்து விடுவார்கள் என்கிறார்கள். சாத்தியமே என்பவர்கள் இப்போது அரசியல் சூழலும் மக்களின் மனநிலையும் மாறி விட்டது. அரசியலில் பலருக்கு ஆர்வம் குறைந்து வருகிறது. பொது கூட்டங்களுக்கு முன்பு போல் மக்கள் திறன் வருவது இல்லை. அவ்வாறான மக்களை கவருவதற்கு இதுபோன்று தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் அவர்களை சென்றடைகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் முன்னிருந்த விரும்பும் தலைவர்களை அனைத்து தரப்பு மக்களிடமும் வாக்குப்பதிவு தினம் வரை கொண்டு சேர்க்கிறார்கள். இதனால் வெற்றியும் சாத்தியம் ஆகிறது என்கிறார்கள். 100% வெற்றி சாத்தியமா என்றால் இருக்கும், இருக்காது. அரசியல் வியூகம் அமைத்து தரும் வாடகை சாணக்கியர்கள். பிரசாந்த் கிஷோர், சுனில் கனுகோலு, ராபன் ஷர்மா, ஜான் ஆரோக்கியசாமி. அன்பானவர்களே, மாரியர் போர்டுவோல் பீப்புள்ஸ், விவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, குட் மார்னிங். ஒரு விஷயம், இப்போது பிரிட்டிஷ்காரங்க அதான் நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க தானே. அப்போது சில பிரிட்டிஷ்காரர்களுடைய கருத்து நான் எங்கேயோ படித்தேன், எங்கே படித்தது சரியாக சொல்ல தெரியல. காந்தியை நாங்கள் ரொம்ப பத்திரமாக தாங்க பார்த்துக்கிட்டோம். ஆமாம், சிறைகளில் வைத்தால் கூட அவர் உயிரோடு தான் இருந்தார். ஆமாம், அவர் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் அவரை நீங்கள் கொன்னுட்டீங்களேடா, கொன்னுட்டீங்களே அப்படி சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ஏதோ கருத்து சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமாம், ஒரு பிளவு இருக்குது இல்லையா, சிக்கல்கள், தீமைகள், இதை ஒருவர் ஃபாரின்லேருந்து உனக்கு சொல்லி கொடுக்கலப்பா. உன் வீட்டையே பொறுக்கிறான், புரியுதா? திருடன் வெளியூர்லேருந்து வரமாட்டான்ப்பா, வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். காட்டி கொடுக்குறவன், கூட்டி கொடுக்குறவன், எல்லாருமே உன் வீட்டிலிருந்து தான் புறப்படுகிறான். ஒரு குடும்பம் ரொம்ப அற்புதமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் குடும்ப தலைவி. எவனையும் கண்டவனெல்லாம் போய் தலைவன்ற, கண்டவனெல்லாம் கூப்பிட்டு நீ பார்க்குற புள்ளிக்கு பேர் வைக்க சொல்கிற. வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி காலம் ரொம்ப கேவலமாக போயிடுச்சப்பா, ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன். இதே ஆமாம், நம்ம காமராஜர் எவ்வளோ அற்புதமான மனிதன். காமராஜர் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். கக்கன் இவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே அவங்க இறந்து போகும்போது, காமராஜர் இறக்கும்போது அவர் கையில் வெறும் 60 ரூபாயோ என்னமோ தான் இருந்தது. அண்ணா பாவம், அவங்க மனைவி அந்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு சோறு இல்லையா. அண்ணா அவருடைய மனைவி அவங்க இறந்து போனப்போ என்னையா நடக்குது இப்படியே போனால் இந்த உலகம் அழிஞ்சிடும்பா. நாளைக்கு இல்லை, நைட்டே கூட அழிஞ்சிடும்பா. தயவு செஞ்சு இளைஞர்களே, வாலிப பெண்களே, கொஞ்சம் முயற்சி செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் குழந்தைங்கப்பா, உங்கள் செல்வங்கள் அது நடு ரோட்டில் நிற்குதுப்பா, பஸ் ஸ்டாண்டில் கடுக்குதுப்பா, ரயில்வே ஸ்டேஷனில் கடுக்குதுப்பா, பிச்சை எடுக்குதுப்பா. தயவு செஞ்சு யாருக்கும் ஓட்டு போடாதீங்கப்பா. எந்த கட்சிக்காரனிப்பா, காமராஜர், அண்ணா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், திருவள்ளுவர், பாரதி அவர்கள்லாம் உயிரோடு இப்போ இருந்துருந்தால் தூக்கு போட்டு சேர்த்துருப்பாங்கப்பா. இப்போ உயிரோடு அவங்க இருந்தாங்கன்னா, காமராஜர் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், பாரதி ஆகட்டும், திருவள்ளுவர் ஆகட்டும், இப்போ இந்த செகண்ட் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா, இந்த மக்களை பார்த்து, இந்த கேவலத்தை பார்த்து, இந்த அசிங்கத்தை பார்த்து தூக்கு போட்டுட்டு செத்துருப்பாங்கப்பா. தயவு செஞ்சு பிள்ளை செல்வம் தான் இந்த உலகில் உயர்ந்த செல்வம். குழந்தைங்கள பாருங்கப்பா, வாலிப பெண்களே, இளைஞர்களே.